வெல்கம் டு மோஸ் vlog. இவங்க தான் ஆடு, இவங்க தான் மோஸ். ஆமா கரெக்ட். ரெண்டு ஆடு வந்திருக்காங்க, மோஸ் வந்திருக்காங்க. பேசுங்க அப்பதான் கேட்கும். நீங்க கிட்ட வந்து பேசினாதான் இது வந்து கேட்கும். அங்க இருந்து அப்படிங்க ஆரம்பி ஹலோ அப்படிலாம் பேச யாருக்கு எதுவும் புரியாது. ஆக்சுவலா ஈஸியா இருக்க கைட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்க வரும்போது பகலா தான் இருந்துச்சு, வீடியோ எடுக்க மறந்துட்டோம். கொஞ்சம் இருட்டுனதால மன்னிச்சுக்கோங்க, இருட்டில் எடுத்துட்டு இருக்கோம். கைட் ஃபெஸ்டிவல்ல மெய் மறந்து போயிட்டோம். ஆமா நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் இருந்துச்சு. ஒன்று 200 ருபீஸ், அப்புறம் 400 ருபீஸ், 500, 600, 700 4 டிக்கெட் இருந்துச்சு. தகவல் போயிட்டான். அவள்தான் குடும்பம் குட்டீஸ் குழந்தைங்கன்னு உள்ள வந்ததுல எங்களுக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய கிட்ஸுங்க விளையாடுறது. டைமுக்கு கிளம்பணும், என்ன பண்றது? இந்த மாதிரி லேட்டா வந்தா இப்படிதான் ஆயிடும் தெரியுமா? சரி நீங்க என்ன பண்ணீங்க? வந்துட்டு ஒழுங்கா வேலையை பார்க்கணும். புரியுதுடா, உன் மனசு கஷ்டம் புரியுது. ஒரு பொண்ணு ஒன்று ஏமாத்திட்டு போயிட்டா அப்படிதான் இருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கல, அப்படிதான் இருக்கும். என்ன சொல்ற? லவ் ஃபெயிலியர் அப்படிதான் இருப்பாங்க பாருங்க. காத்தாடிங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் காத்தாடி இருக்கு பாருங்களேன். இந்த ஜப்பான்ல எல்லாம் பறக்க விடுவாங்க, அந்த மாதிரி காத்தாடிலாம். லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, ரீசெண்டா லவ் ஃபெயிலியர் ஆனவங்க இப்படிதான் பேசுவாங்க, பாத்துக்கங்க. ஆமா தானே, வெளியே சிரிப்பாங்க, உள்ள அழுவாங்க. அதான் வெளியே சிரிக்கிற. சரி இருக்கிறத பத்தி பேசுவோமா? தேவையில்லாத பத்தி டிஸ்டர்பன்ஸ், மல்டி டிஸ்டர்பன்ஸ். ஆமா கண்டென்ட் ஒண்ணு இல்ல. அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா அங்க டிஜே ஓடுது. ஆமா ஓடுது. மேல ஃபுல்லா காத்தாடி ஓடுது. ஆமா ஓடுது. கேமராமேன் சொந்த தலையா இவனுக்கு இதே வேலையா போச்சு. அப்பா போனா போயிடக்கூடாதுடா, காட்டிட்டு இப்படி வரணும். நான் எடிட்டிங்ல காட்டுவேன்டா, நீ போன எங்கடா அங்க போற, ஏன் இப்படி பண்ற? தகப்பர் போயிட்டார். பொம்பளை பிள்ளைங்க தான் அமைதி பாருங்க, என்ன அழகா சாந்தமா அமைதியா இருக்கு. ஆமா அப்படி சொல்லக்கூடாது, எல்லா குழந்தையும் அமைதியா. சாரிங்க, இப்பதான் ஒருத்தர் புதுசா லவ் ஃபெயிலியர் இருக்காரு, அதனால அவர் அப்படிதான் இருப்பாரு. நீ அங்க வாங்கணும் அண்ணா, இங்க ஓடுறீங்க பாத்தீங்களா? நம்ம ஊருக்கு வந்துடக்கூடாதுல்ல, இல்லன்னா அங்க குங்குத்துவாங்க. பட் ஆனா இது 3 நாள் நடக்குது. ஐ திங்க் இந்த நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம், இன்னைக்கு சாட்டர்டே. ஐ திங்க் நாளைக்கு சண்டே ஒரு நாள் இருக்கு, அதோட முடிஞ்சு நினைக்கிறேன். இயர்லி ஒன்ஸ் பண்றான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணோம். நல்லா இருக்கா மேடம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா மோசி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பயங்கரமா மோசிக்கு பிடிச்சிருக்கா? ஆனா கொஞ்சம் வைப். லவ்வி காட்டுங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, லவ்வி காட்டுங்க. சொல்லுவா என்ன எடா தூக்கி வச்சு உத்தர வாங்குறீங்க, போய் விளையாடுங்க. நாங்க பேசுறேன், நீங்க விளையாடுங்க. இப்ப பாருங்க, என்ஜாய். அங்க வைப் போயின்னு இருக்குது, அடக்க முடியல. வாங்க போமா. ஆமா வைப் நல்லா இருக்கு. அங்க பார்த்தா விளையாடுறதுக்கான இதெல்லாம் கூட. இப்ப போனதுமே பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் போட சொல்லுவாங்க. ஏண்டா நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. அடி நைட்ல மினுமினுக்கிற காத்தாடி பாத்தீங்களா? அங்க பாருங்க மினுக்குது. டிஜேல காத்தாடியில டிஜே போட்டு பறக்க விட்டுருக்கான் மனுஷன். ரேடியம் லைட்லாம் போட்டு ஜிகுன்னு பறக்குது. நானும் இந்த மாதிரி டக்குன்னா யோசிச்சேன்னா எகிரி குச்சி உள்ள போயிடலாமான்னு பார்த்தேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணக்கூடாது. அவன் தான் உள்ள எகிரி கொடுக்காது, ஒரு இடம் வேணும்னு சொல்லி நமக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கானா. ரூல்ஸை பிரேக் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களா லவ் ஃபெயிலியர் இப்படிதான் பண்ணுவாங்க. இல்ல அங்க போக முடியும் போல இருக்காங்க, போறாங்க. அதுக்குன்னு ஒரு ரூட் வச்சிருக்கான், அது வழியா போனோம். அப்படியா? எகிரி குச்சி போயிருவேன், ட்ரெஸ்பாஸ் பண்ணிடுவேன், ரூல்ஸை பிரேக் பண்ணிடுவேன். அப்பெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தப்பா நினைக்க கூடாதுன்னு அவேர்னஸ் சொல்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் பண்ணி காமிச்சேன் இப்போ உங்களுக்காக. எங்கடா என் குழந்தை, என் பொண்டாட்டி வாங்க. குழந்தை என் பொண்டாட்டி என்ன வெறுப்பா முறைச்சு கூப்பிடுறாங்க. வந்துடு. எதா இருந்தாலும் ஆபீஸ் ரூம் வாங்க. போனார்னா குங்குத்தூரம். ஓகே, ஒரு தகப்பன் குழந்தையோட போயிட்டான். என் பொண்ணு எங்க அம்மா கூட போயிட்டா. நாங்க நம்ம ரெடியா இருக்கோம். ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கேட்டது. ஆமா அது உண்மைதான். வீட்டுக்கு பிஞ்சு தொடப்ப கேட்டது அது உண்மைதான். அது பேஸ்ட். அதெல்லாம் லவ் ஃபீல் ஆனவனுக்கு எங்கே தெரிய போகுது? கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் அந்த ஃபீலிங்ஸ் புரியும். அப்படியே நினைச்சு பார்க்கல. எல்லாரும் இப்படி பேசுவேன்னு போவோம். நீங்க அந்த காத்திரை காமிச்சிட்டு வாங்க. வழியூரா காத்திரை இருக்கான். வழி காத்திரை அப்படியே இப்போ ஷார்ட் வைக்கிறீங்க நீங்க. அப்படியே நான் போவோம். அப்படியே நீங்க அப்படியே
ஏய் அடா கொஞ்சம் கூட மதிக்கல கேவலமா இல்ல சொல்ற சாப்பிட்டு கேட்க மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, டே லைட்ல ஒரு மாண்டேஜ் எடுத்திருக்கோம், அதை கண்டிப்பா போடுவோம். என்னடா அந்த மாண்டேஜ் கண்டிப்பா வரும். அப்பெல்லாம் எடுத்தியா? நோட் பண்ணா உள்ள விட்டா பொண்ணுங்க கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு அடி வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு கேர்ள்ஸ் 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 போனா அப்படி லவ் ஃபெயிலியரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு அதெல்லாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா அதெல்லாம் சொல்ல முடியாது. தெரியும் தெரியும். இல்ல இல்ல இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அதெல்லாம் சொன்னா கிராக்கர்ஸ். ஆமா வான வேடிக்கை. வான வேடிக்கைகள் நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. காத்தாடி மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இங்க வான வேடிக்கை நல்லா இருக்கு. அடுத்து எல்லாம் பார்க்கலாம். டிஜே போய் ஆமா டிஜே போக முடியும், ஆனா வீடியோ எடுக்க முடியாது. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இங்கே நல்லா இங்கே நம்ம போடலாம். போட்டுருவாங்க, கட் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. பாட்டை கட் பண்ணிட்டு பின்னாடி நம்ம ஒரு மியூசிக் போட்டுருந்தா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. ஆடை காண இருக்கு தேட்டு வரேன். ஏய் தகப்பா புள்ள மேல அக்கறை இல்லை, அளவோட விட்டுறான் கல்வி போட்டுக்கிட்டு. நீங்க போணுமா? இது அவன் எங்கே போணுமா? உண்மை என்னன்னா காத்தாடிலாம் எப்ப நீ விட்டுருப்ப சொல்லு. ஆமா காத்தாடி எனக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நான் லாஸ்டா விட்டது 7வது படிக்கும் போது என் கையில நல்லா வெட்டிக்கிச்சு நூல். அப்ப என்ன பண்ணுவேன்னா மாஞ்சா போட்டு அந்த காத்தாடி விட்டோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா எங்க கையை வெட்டிடுச்சு. நீங்களாவது அப்படி எனக்குலாம் என்ன தெரியுமா, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒண்ணு இருக்கும். அந்த இளவு காத்தாடி எங்க எவன் விட்டாலுமே டீல் ஆகி அவங்க வீட்டுல தான் லேண்ட் ஆயிடும். அவங்க வீட்டுல தான் லேண்ட் ஆகும். அந்த அண்ணா நான் என்ன பண்ணேன் சொல்ல முடியல. சொல்லு அந்த வர காத்தாடி எல்லாரும் வேலை பார்க்கணும் இருப்பா. எங்க வாயில தான் சொல்ல போறேன். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க வரதுக்குலாம் இப்போ இந்த என்ன காத்தாடி கவர் காத்தாடி வரும் பாரு, அது 5 ரூபாய். ஆமா பானா காத்தாடி 15 ரூபாய். பேப்பர் காத்தாடி 10 ரூபான்னு அந்த இல்லீகலா அங்கேயே சேல் பண்ணிருந்தாங்க. அது ஜாலியா வாங்கி விட்டுருப்போம் ஒரு நாள். காத்தாடி மேட்டர் என்ன தெரியுமா, காத்து நம்ம பிடிக்குது இல்ல, நம்ம அப்பதான் விட ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நூல்ல கல்லாங்கொல்லு அந்த கையில கட்டி போட்டு பாதிலே கல்யாணம் பண்ணுங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா ஆத்திரத்துடுவானுங்க சார். எங்க வீட்டு ஃபுல்லா காத்தாடியே சேர்த்து வச்சேன். எங்க அம்மா ஒரு நாள் பாப்பாங்களா, மொத்த காத்தாடியும் உடச்சு கொளுத்திருப்பாங்களே. அந்த குச்ச சத்து இவ்வளவு கட்டா சேர்த்து மூளைல வச்சு கொளுத்தாம வெளு கதர்ன கதர் 2 தெருவு கேட்டுச்சு. அதோட விட்ட காத்தாடி வாழ்க்கையில வந்த வரண்டா நிஜமா நடந்த கதை. கடைசியா நான் காத்தாடி விட்டது 7வது 8வது படிக்கும் போது. ஆமா கையில ஒரு வெட்டு ஒண்ணு விழுந்தது, அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஐயோ மோச காணோம். இருங்க நான் போய் மோச கண்டுபிடிச்சு வரேன்.
ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல காத்தாடி விட ஆமா வீடியோவா கருத்து சொல்ல வந்துக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல காத்தாடி விடக்கூடாது பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரோட்ல நூல் போறது அது போறதுன்னு கழுத்தறுத்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால காத்தாடி விடுறது இல்லீகல். ஃப்ரீயா இருக்கிற டைம் எங்கேயாவது இடம் கிடைக்குன்னா அங்க மட்டும் காத்தாடி விடுற, நார்மலான நம்ம நார்மல் ஏரியாஸ்ல விடுறது ராங். இதான் நான் சொல்ல வந்த கருத்து. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. வான வேடிக்கை இல்ல செமையா இருந்துச்சுங்க. நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் பக்கத்துல சூப்பரா இருந்துச்சு. தலைக்கு மேல டொம்மு தும்மு வெடிச்சு ஒரு பாயிண்ட் மேல ஒரு வெடி வெடிச்சா எரிக்கல் ஊதுற மாதிரி வந்து ஊது சட்டை எல்லாம் பொதக்கு பொதக்குன்னு பக்கத்துல டிஜே மியூசிக் போட்டு வைப் பண்றாங்க. ஃபன்னா இருக்குது. பயங்கரமா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஆனா என்ன ஓடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, வயசாகி போச்சு. அந்த முன்னாடி ஓடி ஓவராலா ஒரு மாதிரி ஃபன்ஃபினா தான் இருக்கு. செமையா இருந்துச்சு. அங்கே எல்லாம் போயிடுச்சு. மழை பெய்யுதுண்ணா. ராமராமன் திருப்பூரத்துக்குள்ள வான வேடிக்கை வாங்க. உள்ள கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் முடிப்போம். வாங்க 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 போலாம். வெல்கம் டு அட்மோஸ் லாக். உனக்கு இதே வேலையா ஒண்ணே இது ஒண்ணு. ஆனா ஒண்ணு 1000 வாட்டி சொல்றாதா. ஆட்மோஸ்ல வெளிய போறா வரா. ஆட்மோஸ்ல நான் சொல்லதாயா முடியல. இதுல ஏமால ஓடிடலாம். நான் என்ன பண்றேன்? இப்போ எங்க ஓடிட்டாங்க. எங்க அம்மா பின்னாடி போயிருக்காங்க. ஓகே. ஆமா, எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். ஆமா, நான் சென்னையிலே பிறந்தவங்க. ஆமா, நான் சென்னை. ஏய், பேச விடுறா. பேச விட மாட்டாங்க.